கந்தரவக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேகாவில் யார் யாருக்கு சீட், வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது? கந்தரவக்கோட்டையில் அதிமுக கடந்த தேர்தலில் மட்டுமே தோல்வியை சந்தித்துள்ளது. இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுகவும் இணைந்திருப்பது இந்த தொகுதியில் அவர்களுக்கு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் கள நிலவரம் தேர்தல் திருவிழா 2026 காணலாம். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். அகில இந்தியாவை உற்று நோக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரங்கள், அதற்கான முன்னெடுப்புகள் தமிழகத்தில் பரவலாக நடைபெற்று வருகிறது. அனைத்து கட்சிகளும் கூட்டணிகளை ஒருங்கிணைத்து அதற்கான தொகுதி பங்கீடுகளும் வேட்பாளர்களை அறிவிக்கும் பணியும் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் திமுக, அதிமுக, டிவிகேவின் தலைமையகங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 3 பேர் யார், அவர்களின் உத்தேச வேட்பாளர் பட்டியலை உங்கள் கிங் 360 வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் கள நிலவரம் தேர்தல் திருவிழா 2026 காணலாம். கந்தரவக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேகாவில் யார் யாருக்கு சீட், வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது? புதுக்கோட்டை மாவட்டத்தின் முக்கிய தொகுதிகளில் ஒன்றான கந்தரவக்கோட்டை தனி சட்டமன்ற தொகுதி. இது திருச்சிராப்பள்ளி மக்களவை தொகுதியின் ஒரு பகுதியாகும். இந்த தொகுதியில் ஆதி திராவிடர்கள் அதிகம் வசிக்கின்றனர். மேலும் முத்திரையர், கள்ளர் மற்றும் உடையார் சமுதாயத்தினரும் பரவலாக உள்ளனர். பெரும்பாலும் கிராமங்களை கொண்ட தொகுதி என்பதால் விவசாயமே இங்கு பிரதான தொழிலாக இருந்து வருகிறது. குறிப்பாக நெல், வேர்க்கடலை, கரும்பு மற்றும் முந்திரி சாகுபடி அதிக அளவில் நடைபெற்று வருகிறது. கந்தரவக்கோட்டையை பொறுத்தவரை அதிமுகவின் கோட்டை என்று கருதப்படுகிறது. இந்த தொகுதியில் உட்கட்சி பூசல்களால் அமமுக போன்ற கட்சிகளால் 2021 தேர்தலில் வாக்குகள் சிதறின. அதே நேரத்தில் திமுக இந்த தொகுதியில் நேரடியாக போட்டியிடாமல் பெரும்பாலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக போன்ற தனது கூட்டணி கட்சிகளுக்கே தொகுதி ஒதுக்கி வருகிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் வேட்பாளர் எம் சின்னதுரை 69,710 வாக்குகள் பெற்று அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஜெயபாரதியை தோற்கடித்தார். திமுக கூட்டணி சார்பில் இந்த முறை இந்த தொகுதியில் முன்னாள் எம்எல்ஏ ராசு கவிதை பித்தன், கீரை தமிழ்ராஜா, பழனிசாமி மற்றும் மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் தற்பொழுதைய சிட்டிங் எம்எல்ஏ சின்னதுரை ஆகியோர் வேட்பாளர் ரேஸில் உள்ளனர். அதிமுக சார்பில் நர்த்தமலை ஆறுமுகம், ஜெயபாரதி, புவனா பாண்டியன் மற்றும் பாஜகவை சேர்ந்த உதயகுமார், சாந்தர் ஆகியோர் வேட்பாளர்களாக களமிறங்க தயாராகி வருகின்றனர். ஜெயபாரதி கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 2வது இடத்தை பிடித்தார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நதியா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். தமிழக வெற்றி கழகம் சார்பில் ராஜ்மோகன், இந்திரகுமார், சரத்குமார் ஆகியோர் வேட்பாளர்களாக போட்டியிட முனைப்பு காட்டி வருகிறார்கள். கந்தரவக்கோட்டை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை முக்கியமாக விவசாயம் சார்ந்த பகுதியாக இருப்பதால் முறையான பாசன வசதிகள் இல்லாததால் விவசாயம் மழையை மட்டுமே நம்பியுள்ளது. மேலும் தொழிற்சாலைகள் போதிய அளவு இல்லாததால் வேலைவாய்ப்பின்மை அதிக அளவில் உள்ளது. கிராமப்புற சாலைகள் மற்றும் போக்குவரத்து இணைப்பு மேம்படுத்தப்பட வேண்டும். அரசு பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகள் கூடுதல் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பது இந்த தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது. கந்தரவக்கோட்டையில் அதிமுக கடந்த தேர்தலில் மட்டுமே தோல்வியை சந்தித்துள்ளது. இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுகவும் இணைந்திருப்பது இந்த தொகுதியில் அவர்களுக்கு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த முறை அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருந்தாலும் சிட்டிங் எம்எல்ஏவுக்கு தொகுதி மக்களிடையே செல்வாக்கு இருப்பதால் கடும் போட்டி இருக்கும் என்று தெரிகிறது. தாவேகா மற்றும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் யார் களமிறங்குகிறார்கள், அவர்களின் செல்வாக்கு பொறுத்துதான் இந்த தொகுதியின் வெற்றியை கணிக்க முடியும். அதுவரை காத்திருப்போம், பாருங்கள். தமிழகத்தில் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த கிங் 360 எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் இப்பொழுது 2026 புதிய அப்டேட்டுகளுடன் உங்கள் சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் வெற்றியை உறுதி செய்ய உங்களுக்கு உதவிட தயாராக இருக்கிறது. கீழுள்ள லிங்கில் இணைந்திருங்கள். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.